DNA robots, nanobio robots, microscopic machine. Hi, this is Soumya. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் DNA robots. DNA robots அப்படின்னா என்ன, இது ஏன் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த DNA robots அப்படிங்கிறது nanobio robot. இது குறிப்பாக DNA மூலக்கூறுகளாலேயே உருவாக்கப்படுது. இந்த ரத்த ஓட்டத்தில் வந்து இந்த DNA ரோபோட்ஸை வந்து செலுத்தும் பட்சத்தில் இது ட்ரக் டெலிவரிக்காகவும் அதே நேரத்தில் ஒரு மாலிகுல் ஸ்கேல் டிவைசஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது. அதே வைரஸை வந்து தேடி கண்டுபிடிச்ச வைரஸ் வந்து தானாகவே இது வந்து தன்னிச்சையாக தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். பாதிக்கப்பட்ட செல்லை வந்து அதில் வந்து ட்ரக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை குணப்படுத்தக்கூடிய தன்மையில் இந்த DNA ரோபோட் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை வந்து குணப்படுத்துறதுக்கும் அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் டாக்ஸின்ஸ், இந்த மெட்டல் டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த DNA ரோபோட் வடிவமைக்கப்படுது. இது வந்து ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா இந்த DNAயில் இருக்கக்கூடிய இந்த DNA டபுள் ஹெலிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த DNA ரோபோட்டிக்ஸ்க்கான இந்த பில்டிங், குறிப்பாக இந்த பில்டிங் ரிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா அந்த DNA ஜாயின்ட்ஸ், இந்த DNAவோட அந்த சுருள் வடிவம் இருக்கும்ல, அந்த சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இணைத்தாங்கிகள், அந்த மூலக்கூறுகளான அந்த சர்க்கரையோட மூலக்கூறுகளோட இணைக்கப்பட்ட அந்த இணைத்தாங்கிகள், குறிப்பாக இந்த டைஆக்சிரிபோஸில் இருக்க அது கூட ஜாயின் ஆகக்கூடிய அந்த 4 பேஸ் பேர்ஸில் இருக்கக்கூடிய அரினைன், தைமைன், சைட்டோசைன், குவானைன், இந்த பேராச் அப்படின்னா அது வந்து நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த நியூக்ளியோசோம்கோட ஒரு பாஸ்பேட் தொகுதி இணைக்கப்பட்டதுன்னா அது வந்து நியூக்ளியோடைடு. DNA பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோடைட்னால உருவாக்கப்படுது. அதுவே இந்த DNA வந்து 2 பாலி நியூக்ளியோடைட்ஸ்னால ஆயிருக்கும். இது வந்து ஒரு பாலி நியூக்ளியோடைட் செயின்னு சொல்கிறோம். DNA கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பெகட்டி நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 5 மைல் தூரத்துக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த DNA இரட்டைச்சுருள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு DNA வந்து அந்த DNAயில் இருக்கக்கூடிய ஒரு செல், அந்த ஒரு செல் வந்து 37 ட்ரில்லியன் செல்ஸாக இருக்கும். இது அந்த ஒரு செல்லோட பேஸ் செல்லோட காப்பியாக தான் இருக்கும். அந்த பேஸ் செல்லை தான் பிரதி எடுத்த மாதிரி இந்த DNA செல்ஸ் வந்து உருவாக்கப்படுது. இந்த DNA மூலக்கூறு வந்து புரதத்தால் உருவாக்கப்படக்கூடியது. இப்போது இது எல்லாமே வந்து கட்டமைக்கிறது தான் வந்து மிகவும் கடினமான ஒன்றா இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த DNA ஜாயின்ஸ், இந்த DNA ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சுருள் வந்து ஒரு சுருள் வந்து ஒரு முழுவதுமாக சுருளணும். அப்படி சுருளும் போது கிட்டத்தட்ட அதில் வந்து இந்த 3rd ப்ரைம் அப்புறம் வந்து 5th ப்ரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3rd ப்ரைம் வந்து 5th ஜாயின்ஸ்லையும் இந்த 5th ஒன் வந்து 3rd ஜாயின்ஸ்லையும் இருக்கும். இதை வந்து லீடிங் அண்ட் லேகிங் ஸ்ட்ராண்ட்ஸ்னு சொல்லுவோம். இல்லை இருக்கக்கூடிய அந்த சுருளை வந்து ஸ்ட்ராண்டுன்னு சொல்லப்படுது. இல்லை வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து புதுசாக ஒரு 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸை வந்து உருவாக்கும். இதை வந்து DNA ஆரிகாமி டெக்னிக் பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க உருவாக்குறாங்க. இந்த DNA ஆரிகாமி அப்படின்னா இந்த ஆரிகாமி மீன்ஸ் ஃபோல்டிங் டெக்னிக். இதுக்காகவே வந்து இந்த DNA ரோபோட்ஸுக்காகவே DNA ஆரிகாமி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த DNA ஆரிகாமி அப்படிங்கிறது பாட்டம் அப் அப்ரோச் வந்து பேஸ் பண்ண ஒரு நேனோ ஸ்ட்ரக்சர் மெத்தட். இப்போது இதை வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து உருவாக்கப்படுது. இந்த ஃபோல்டிங் டெக்னிக் வந்து இதில் வந்து DNA ஃபோல்டிங் டெக்னிக் வந்து DNA ஆரிகமி மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் மூலமாக தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த DNA ரோபோட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்போர்ட் பவர் சோர்ஸ் கிடையாது. அதனால் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் தான் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸாக வந்து இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதே நேரத்தில் லைட் சோர்ஸ் ப்ளஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அக்கோஸ்டிக் வேவ்ஸ், இந்த மாதிரியான வேவ்ஸ் மூலமாக ஒரு இடத்துல இருந்து எந்த டைரெக்ஷனில் வந்து இந்த DNA ரோபோட்டை மூவ் பண்ணணும், எங்கே வந்து ட்ரக் டெலிவரி பண்ணணும், எந்த செல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கமாண்டிங் கைட்லைன்ஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் மூலமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலமாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ரோபோட்ஸ் முழுக்க வந்து மேக்னெட்ஸ் மூலமாக வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இதை வடிவமைக்கிறாங்க. இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் அந்த அக்கோஸ்டிக் வேவ்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபோட்டோ ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ், அதாவது வந்து ஃபீல்ட்ஸ், லைட் சோர்சஸ் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த சோர்சஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
இதுதான் இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ட்ரக் டெலிவரிக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த வைரஸஸை ஹண்ட் பண்ணுறதுக்காகவும் இதுக்காகவும் இந்த டிஎன்ஏ ரோபோட் வந்து உருவாக்கப்படுது. இந்த டிஎன்ஏ ரோபோட்டோட மேஜர் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஷிஃப்டிங், அதுவுமே வந்து மாலிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டன்ட் ஷிஃப்டிங் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது இன்னொரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ப்ராப்பர் ட்ரக் டெலிவரிங்கிற ஒரு ஆப்ஷன், அதையும் வந்து இந்த மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஎன்ஏ வந்து அந்த ஹெலிக்ஸ் இருக்குது, அந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸில் அந்த ஸ்ட்ராண்ட் வந்து அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இதை வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும் இந்த நேனோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி. இவங்க இந்த நேனோ ஸ்ட்ரக்சர்ஸ் எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏ பார்ட் லைப்ரரிஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த டிஎன்ஏ பார்ட் லைப்ரரிஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் ஜெனட்டிக்கல் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் பேஸ் பேர்ஸ், ரிபோஸ், அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன், அப்புறம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இதில் வந்து இருக்கும். ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 வேரியஸ் பேஸ் பேர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த லைப்ரரிஸில் வந்து இருக்கும். இது கூட இந்த லிப்போசோம்ஸ், அந்த தேவையான இந்த டாட்டர் செல், இந்த செல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் 4 என்சைம்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா ஹெலிகேஸ், பிரைமேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், லிகேஸ், இந்த மாதிரியான என்சைம்ஸுமே அதில் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு லைப்ரரியில் க்ரியேட் பண்ணிட்டு அந்த டிஎன்ஏ நேனோ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த லைப்ரரிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு ப்ளஸ் இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அந்த டிஎன்ஏ ரோபோட் தனக்கு என்ன, இப்போ ஏதாவது ஒரு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு பேஸ் பேர் வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்க வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் வந்து அது க்ரியேட் பண்ணுற மாதிரி இது கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணணும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளமேட்டிக் திங்க். ஸோ குறிப்பாக வந்து இந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத, நேனோ பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட், இந்த பாலிமர்ஸ், இது எல்லாமே வந்து மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்ஏ சுருளில் வந்து ஒன்றுக்கு வந்து இன்னொன்று வந்து எதிர் திசையில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சுருளுக்கு இன்னொரு சுருள் வந்து எதிர் திசையில் இருக்கும். இதை வந்து இந்த இணைத்தாங்கிகள் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அடினைன் வந்து தைமினோட மேட்ச் ஆகணும், குவானைன் வந்து சைட்டோசினோட மேட்ச் ஆகணும். இப்போ அடினைனும் குவானைனும் வந்து 2 ரிங் மாலிகுல் கொண்டதாக இருக்கும். தைமினும் சைட்டோசினும் 1 ரிங் மாலிகுல். இந்த அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். சைட்டோசினுக்கும் குவானைனுக்கு நடுவில் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இந்த நடுவில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் க்ரியேட் பண்ணால் தான் வந்து அந்த டிஎன்ஏ மாலிகுல் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகும். இதுதான் நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க, அது நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. இது கூட பாஸ்பேட் தொகுதி சேர்க்கப்பட்டுச்சுன்னா அது நியூக்ளியோடைடுன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு சுருளில் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கிற சுருள் தான் வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லப்படுது. ஆப்போசிட் வந்து ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ் வந்து அன்வைண்ட் பண்ணும், அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை சுருளை வந்து அந்த இரட்டை சுருளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்டை பிரித்து விடும். அப்படி பிரிக்கும் போது தான் இந்த ஹெலிகேஸ் வந்து அந்த வேலையை பார்க்கும். இந்த ஹெலிகேஸ் பிரிக்கிற அந்த சுருள் தான் வந்து லேகிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லப்படுது. இது வந்து 3rd and 5th ப்ரைமில் வந்து இருக்கும். ஓகே, இப்போது இந்த கண்டென்ட்டோட இந்த லிப்போசோம்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இது கூட ட்ரக்கையும் பேஸ் பண்ணி, இது கூட ட்ரக் அதையும் அட்டாச் பண்ணி தான் இந்த டிஎன்ஏ ரோபோட் வந்து டிசைன் செய்யப்படுது. ஃபஸ்ட் இதுக்கான மாதிரி வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். 1959 ஃபெய்ன்மேன் அப்படிங்கிறவர் அமெரிக்கன் ஃபிசிக்கல் சொசைட்டி கேதரிங்கில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ் பிளான்டி ஆஃப் ரூம்
at the bottom அப்படின்னு சொல்கிறாரு. அதை பேஸ் பண்ணி என்ன அவையும் வந்து என்னென்னா ஒரு டெக்னாலஜி வைஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்கியூல் மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும். அதாவது ஒரு டைனி மிஷினுக்கான விஷன் வந்து அங்கே தான் உருவாக்கப்படுது. அந்த விஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்கால்பல்ஸ் அண்ட் ஃபோர்செப்ஸ் அப்படிங்கிறவங்க இதுக்கான விஷன் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு ஆட்டம் பை ஆட்டம் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டைனி மெஷினை ஆக்டிவேட் ஆகும். அந்த டைனி மெஷின் வந்து ஒரு நேனோ டெக்னாலஜி அதர்வைஸ் நேனோ பயோ ரோபோட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நேனோ டெக்னாலஜிக்கான ஒரு விஷன் வந்து கொண்டு வராங்க. குறிப்பாக டைனி மெஷின்ஸ்க்கான விஷன். அடுத்து 1980s அப்புறம் 1990s இந்த ஸ்டேஜில் வந்து எரிக் ட்ரெக்ஸ்லர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் என்ஜினியர் ஒரு புக் வந்து எழுதுகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின்ஸ் ஆஃப் கிரியேஷன். இது வந்து நேனோபயோ ரோபோட்ஸ் பற்றினது. குறிப்பாக ஃப்யூச்சரில் வந்து மெடிசின் பொறுத்த வரைக்கும் மெடிசின் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது கட்டிங் எட்ஜ் பேஸ் பண்ணிட்ட ஒரு மைக்ரோ அண்ட் நேனோ போட்ஸ். குறிப்பாக ஒரு ட்ரக் டெலிவரியிலையும் ஒரு பாதிக்கப்பட்ட செல்லை குணப்படுத்துவதற்காகவும் அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை கண்டறிவதற்காகவும் மெட்டல் டாக்ஸினை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டைனி மிஷின்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத ஒரு என்ஜின்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து இந்த எரிக் ட்ரெக்ஸ்லர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது எப்படின்னா ஒரு நேனோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இயங்கும். இந்த நேனோ ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிற 2 விதமான மெத்தட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வடிவமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்ஏ ரோபோட்ஸுக்காக டாப் டவுன் அப்ரோச்சில் வந்து லித்தோகிராஃபியும் பாட்டம் அப் அப்ரோச்சில் வந்து டிஎன்ஏ ஆரிகாமி டெக்னிக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த லித்தோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்ன இதில் பேஸ் பண்ணோம்னா ஃபோல்டிங் டெக்னிக் வந்து இதில் இருக்கும். அதே நேரத்தில் கிரிப்பர்ஸ், மைக்ரோ கிரிப்பர்ஸ், ஃப்ளூயிடிக் டிவைசஸ் இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே, அதே நேரத்தில் குவாண்டம் சென்சர்ஸ், ஃபோட்டானிக் சர்க்யூட்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த டாப் டவுன் அப்ரோச் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த டாப் டவுன் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபோட்டோ லித்தோகிராஃபி, நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரான் பீம் லித்தோகிராஃபி, தேர்ட் ஒன் வந்து ஃபோக்கஸ்டு அயான் பீம் மெல்லிங். இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. பாட்டம் அப் அப்ரோச்சில் வந்து 5 வகையான டெக்னிக் பயன்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெமிக்கல் வேப்பர் டிபாசிஷன். இது குறிப்பாக வந்து எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட், நேனோ கார்பன் டியூப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இது பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பீம் எபிடாக்சி அப்படிங்கிற மெத்தட் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த எபிடாக்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ், லேசர்ஸ், டயோட்ஸ், குவாண்டம் டாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து டிஎன்ஏ ஆரிகாமி பொறுத்த வரைக்கும் தெரப்பியூட்டிக்லையும் ப்ளஸ் ட்ரக் டெலிவரியிலையும் பயன்படுத்தப்படுது. 3D ஃபார்மேஷனில் வந்து 2 டெக்னிக் இருக்குது. 2 photon ஃபார் பாலிமரைசேஷன் அண்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரோஸ்பின்னிங். இந்த 2மே மைக்ரோ ஸ்விம்மர், மைக்ரோ கிரிப்பர்ஸ் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்க்கு பயன்படுத்தப்படுது. இப்போது இந்த டிஎன்ஏ ஆரிகாமி தான் பேஸ் பண்ணி தான் இந்த டிஎன்ஏ ஃபோல்டிங் டெக்னிக் வந்து இருக்கும். இந்த டிஎன்ஏ ஃபோல்டிங் டெக்னிக் மூலமாக இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய டபுள் ஹெலிக்ஸை வந்து இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும், அதை வந்து உருவாக்க முடியுது. ஸோ ப்ளஸ் இதை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதில் என்னென்னலாம் வந்து டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ ரோபோட்ஸ் பேஸ் பண்ணி உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து குறிப்பாக வந்து நேனோ மெட்டீரியல் ஃபேப்ரிகேஷன் கொண்டதாக இருக்கும். இந்த நேனோ மெட்டீரியல் ஃபேப்ரிகேஷன் ஸ்பியான் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சூப்பர் பேராமேக்னட்டிக் அயன் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸ். இது வந்து கேன்சர் தெரப்பியூட்டிக்கில் வந்து பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் எம்ஆர்ஐ இமேஜிங்கில் வந்து இது பயன்படுத்தப்படுது. ப்ளஸ் குவாண்டம் டாட்ஸ், மேக்னெட்டிக் பீட்ஸ்
இந்த மேக்னெட்டிக் பீட்ஸ் குறிப்பாக வந்து நேனோ டாக்ஸிக் ட்ரக் டெலிவரியில் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த டிஎன்ஏ ரோபோட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்ஏ ரோபோட்ஸ் அப்படின்னா என்ன, அது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டிஎன்ஏ ரோபோட்ஸ் குறிப்பாக வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது. இது இன்னுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ ரோபோட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம டிஎன்ஏ ஆரிகாமி அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்ஏ ஆரிகாமி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து வடிவமைக்கிறாங்க, அதோட பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் நேனோ டெக்னாலஜி வைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ப்ளஸ் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்ஏ ரோபோட்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சைனிங் ஆஃப் சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.